Dear students, quantum mechanical of model of atom. Second lesson நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா main feature of the quantum mechanical model of atom. Okay, main feature of the quantum mechanical model of atom அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். இது very important 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. இதுல உள்ள அந்த ஸ்லைட்ல உள்ள எல்லா கான்செப்ட்டுமே very important கான்செப்ட். தியரி பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து क्वेश्चन நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள அந்த லெசனில் உள்ள வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் பார்க்கலாம். மெயின் ஃபியூச்சர் ஆஃப் த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், டைட்டிலில் the energy of the electron in an atom is quantized. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக குவான்டைஸ் பண்ணிடலாம், கணக்கிட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அண்ட் இன்டகிரேஷன் இருக்குல்ல, அந்த இதில் பார்த்தோம் டெரிவேஷனில். அந்த டெரிவேஷனோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானோட எனர்ஜியை கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும், அதில் உள்ள அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் அந்த டெரிவேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் இஸ் ஏ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் பார்த்தது தான். The existence of quantized electronic energy levels is a direct result of the wave-like properties of electrons. நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் பார்த்தோம்ல, இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் இப்போ ஒரு ஆர்பிட் இருக்கு அப்படின்னா அதில் வந்து நம்ம பார்த்துருப்போம் கே செல்லு, அதுக்கப்புறம் எல் செல்லு, கொஞ்சம் சுமாராக இருக்கும் எல் செல். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஸாக இருக்குங்கள, அந்த செல்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ், இப்போ கேன்னா 1, எல்னா 2, எம்மு, அப்புறம் என்னு, ஓ, இந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்களா. ஸோ அதோட எனர்ஜி லெவல், த சொல்யூஷன் ஆஃப் ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த அலவுட் எனர்ஜி லெவல்ஸ். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இருக்குல்ல, இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, ஆர்பிட்டால்ஸில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா டாப்பிக்லையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுக்கு வரக்கூடிய அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணுறாங்க, சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ தேர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், the exact position and momentum of an electron cannot be determined with absolute accuracy. As a consequence of quantum mechanics introduced the concept of orbital. Orbital is a three-dimensional space in which the probability the binding of electron is maximum. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் பார்த்தோம். சைமல்டேனியஸாக ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனையும் மூமெண்டத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதையும் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா, அஸ் கான்சிக்வன்சி ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் இஸ் அ 3-dimensional ஸ்பேஸ். ஒரு ஆர்பிட்டால்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனலாக இருக்கு. அங்கே எலக்ட்ரானோட எனர்ஜி, பொசிஷன், ஓகே, மூமெண்டம், இதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆர்பிட் வேற, ஆர்பிட்டால் வேற. ஆர்பிட்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல இங்கே கேசெல், எல்செல், எம்செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து இதில் போட்ட மவுஸில் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸாக வரும். ஓகே, அது எங்கே வரும் அப்படின்னா இங்கே பாருங்க இருக்கு. இந்த வீடியோ வந்து அந்த இது இல்லை, டயக்ராம் இல்லை, இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஓகேவா, இதுக்கு அடுத்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள கான்செப்டும் உன்னோட ஒன்று இந்த ரிலேட்டிவாக தான் இருக்கும்.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெய்சன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் பொசிஷனையும் மூவ்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ண முடியல. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பொசிஷனையும் மூவ்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ணுறது எங்கே அப்படின்னா ஆர்பிட்டாலில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆர்பிட்னா கேசெல் எல்செல் எம்செல். ஆர்பிட்டால் அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அதே சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the solution of Schrödinger wave equation for the allowed energy of an atom gives the wave function psi which represent an atomic orbital சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட வேவ் ஃபங்க்ஷன், அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்ல அப்படின்னா அட்டாமிக் ஆர்பிட்டால மெஷர் பண்ணுது. அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. the wave nature of the electron present in an orbital can be well defined by the wave function psi. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேவ் ஃபங்க்ஷன்ல இருக்கு, ஓகேவா, அந்த அட்டாமிக் ஒரு ஆட்டத்தோட ஆர்பிட்டால் இருக்குல்ல அதான் அட்டாமிக் ஆர்பிட்டால். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டாலா இல்லை 2s ஆர்பிட்டாலா இல்லை 3s ஆர்பிட்டாலா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டாலோட லெவல்ஸை சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்க இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான். ஓகேவா? இந்த 1s 2s 3s சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து, the wave function psi itself has no physical meaning. psiங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு physical meaningே இல்லை. however the probability of binding the electron in a small volume dx dy dz around a point xyz is proportional to psi xyz squared dx dy dz psi xyz squared is known as a probability density and is always positive. ரொம்ப சிம்பிள் தான். சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசிக்கல் மீனிங்குமே இல்லை. சைங்கிறது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் அந்த 3 டைமென்ஷனல் இருக்குல்ல அந்த 3 டைமென்ஷனல் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் சை. ஓகேவா? ஆனால் சைக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்குமே கிடையாது. இப்போ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர். ஓகேவா? சைங்கிறது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த 3 டைமென்ஷனல் ஆங்கிளில் எப்படி ரொட்டேஷன் ஆகுது, அதோட எனர்ஜி எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் சை அப்படிங்கிறாங்க. அதான் அந்த XYZ ஸ்கொயர்லாம் கொடுத்துருவாங்கல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டை சொல்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ். ஓகேவா? குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ இந்த குவாண்டம் நம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு த எலக்ட்ரான் in an atom can be characterized by set of 4 குவாண்டம் நம்பர். இந்த எலக்ட்ரானோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 4 குவாண்டம் நம்பர்ஸ் தேவை. நேம்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதை என்னன்னு சொல்லுவோம். அடுத்து அசிமுதல் குவாண்டம் நம்பர், அதை எல்லுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அதை எம்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதை எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 4 குவாண்டம் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரானோட கேரக்டரை மெஷர் பண்ணுறோம். when Schrödinger equation is solved for a wave function solve பண்ணிச்சு சையை வச்சு, the solution contains the first 3 quantum numbers n, l and m. The 4th quantum number arises due to the spinning of the electron about its one axis. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பின்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றது. however the classical picture of species spinning around the themselves are incorrect. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைலையும் ஓகே என்ன பண்றோம், அந்த 4 குவாண்டம் நம்பர் வச்சு கொடுக்குறோம். ஸோ அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சொல்லிடுச்சு. அந்த எலக்ட்ரானோட கேரக்டர் நம்ம என்ன பண்றோம், இந்த குவாண்டம் நம்பர் வச்சு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. This quantum number represent the energy level in which electrons revolves around the nucleus and it's denoted by the symbol n.
இந்த எனர்ஜி லெவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸை சொல்கிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து என்னங்கிறது நம்ம பார்த்தோம்ல, கே செல், எல் செல், எம் செல், என் செல், ஓ செல் பார்த்தோம்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நம்பர்ஸ் சொல்கிறது, நம்பர்ஸை குறிக்கிறது. ஓகேவா, 1 2 3, 1ன்னா கே செல்லு, 2ன்னா எல் செல்லு. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த ஒவ்வொரு செல்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது எவ்வளோ எனர்ஜியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். The n can have the values 1, 2, 3. n is equal to 1 represent K cell, n is equal to 2 represent L cell, and n is equal to 3, 4, 5 represent the M, N, O cells respectively. ஓகேவா, நம்பர்ஸ் கொடுத்துட்றோம் ஒவ்வொரு செல்லுக்கும். The maximum number of electrons that can be accommodated in a given cell is 2n squared. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லையும் உள்ள அந்த ஃபார்முலாஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த டேபிள்ஸில் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த என்னோட வேல்யூ 1ன்னு போடுங்க. ஓகே, 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 1ன்னு போட்டோம்னா அப்போ 1 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். ஓகே, 1 × 1 2, அப்போ 2 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2 எலக்ட்ரான்ஸ் வரும். கே செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நம்ம லோயர் செக்ஷனில் பார்த்துருக்கோம். இதே 2ன்னு போட்டு பாருங்கள், என்னோட வேல்யூ 2ன்னு போட்டிங்கன்னா அப்போ 2 × 2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 4 வரும். அப்போ 4 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 வரும். அப்போ இங்கே கே செல்லில் 2, எல் செல்லில் 8. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ n gives the energy of the electrons. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் லாஸ்ட்டில். ஓகேவா, எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா En -1312.8 Z² n² கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானு. அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இஸ் கிவன் பை Rn = 0.529 n² Z ஆம்ஸ்ட்ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை வேரியஸ் யூனிட்ல சொல்றது தான் என்னது, இந்த நம்பர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பர். பாருங்க, அசிமுதல் குவாண்டம் நம்பர் L ஆர் சப்சிடரி குவாண்டம் நம்பர், சப்சிடரி சப்செல். ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் L, Lன்னு சொல்றோம். அண்ட் கேன் டேக் இன்டெக்ரல் வேல்யூஸ் ஃபார் 0 to n = n-1. ஓகேவா, வேறு n இஸ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எப்படி நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் பாருங்க என்ன பார்த்தோம், என்னோட வேல்யூ வந்து 1 2 3 தான் சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லோட வேல்யூ வந்து 0ல வந்து ஸ்டார்ட் பண்ணும். இன்டெக்ரல் வேல்யூஸ் 0ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. அதில் என்னங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஈச் எல் வேல்யூ ரெப்ரசன்ட் ஏ சப்செல். ஓகேவா, சப்செல் அப்படின்னா ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதில் உள்ள சப் ஆர்பிட்டால். இப்போ இப்போ கே செல்னு வச்சிங்களா, 2 எலக்ட்ரான் இருக்கும். அதில் எஸ் ஆர்பிட்டால்னு ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், எஸ் ஆர்பிட்டால். அதே மாதிரி எல் செல் அப்படின்னா பி ஆர்பிட்டால் இருக்கும், எஸ் ஆர்பிட்டால் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் உள்ள மெயினை சொல்லாமல் அதில் உள்ள சப் லெவல் இருக்குல்ல, அதை சொன்னால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மெயினை கால்குலேட் பண்ண முடியும். அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு செல்லையும் சப்செல்னு ஒரு செல் இருக்கு, அதுக்கு பேர் தான் சப்சிடரி குவாண்டம் நம்பர். அதை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, சப்செல் ஆர்பிட்டால் L = 0, 0, 1, 2, 3 அண்டு 4 ரெப்ரசன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, அதில் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது, பி ஆர்பிட்டால் இருக்குது, டி ஆர்பிட்டால் இருக்குது, எஃப் ஆர்பிட்டால் இருக்குது, அண்டு ஜி ஆர்பிட்டால்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதில் உள்ள சப் ஆர்பிட்டால்ஸு. The maximum number of electrons that can be accommodated in a given subshell orbital is 2 × 2l + 1. இது ஒரு ஃபார்முலா. அங்கே 2n² ஒன்று பார்த்தோம். இங்கே வந்து இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் that can be accommodated அந்த given subshellல எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, 2 × 2l + 1. It is used to calculate the number orbital angular momentum using the expression. ஓகேவா, என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்பிட்டாலோட ஆங்குலர் மூமெண்டம் அது எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, the root of L × L + 1
h/25 இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த எல்லோட வேல்யூ நம்ம இங்கே கொண்டாந்து போட்டோம்னா அதோட ஆங்குலர் மூமெண்டம் அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டால் சப் ஆர்பிட்டால் இருக்குல்ல அதோட ஆங்குலர் மூமெண்டத்தை கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் எஸ்ஆர்பிடான்னு சொல்கிறேன் பிஆர்பிடான்னு சொல்கிறேன் டிஎஃப்னு சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எப்போ புரியும் அப்படின்னா ஃபைனலாக இதே ஸ்லைடில் இதே வீடியோவில் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணும் டீட்டெயில் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேவா அதனால் பயந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் சொல்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியுதா புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். புரியலைன்னா டவுட்டு கேளுங்க குரூப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்னு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே எம்எல்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இட் இஸ் denoted by the letter ML. It takes integral values ranging from -L to +L through 0. ஓகேவா -L to +L through 0. இப்போ என்ன சொல்கிறாங்க எம்எல் வேல்யூன்னு சொல்கிறாங்க. எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அசிமுதல் குவாண்டம் நம்பர் தான். எம்ங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ரேஞ்சு பார்த்தோம். இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னோட வேல்யூ 1 2 3 பார்த்தோம். அசிமுதல் குவாண்டம் நம்பரில் என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் 0 1 2 3 பார்த்தோம். இங்கே எல்லுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா -L to +L அப்புறம் 0 இது 3 சேர்ந்து இருக்கும். அப்போ இப்போ எஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க -1 இருக்கும் 0 இருக்கும் +1 இருக்கும். ஓகேவா இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோட லெவல் இதோட ரேஞ்சு. அடுத்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எம் ஃபார் எ கிவன் எல் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் different orientation of the orbitals in space. ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓரியன்டேஷன் சொல்றது என்னங்கிறது அதோட நம்பர்ஸ் சொல்றது எது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எல்லுங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர் அதோட ஆங்குலரை சொல்றது ஆங்குலர் மூமெண்ட்டை சொல்றது. இங்கே டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் அது அந்த ஆங்கிளில் என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த Zeeman எஃபெக்ட் பார்த்தோம் ஏற்கனவே இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் ஆகுது. அது என்ன டைரக்ஷனில் பண்ணுது ப்ரொவைட்ஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் குவாண்டம் நம்பர். அது என்ன டைரக்ஷனில் பண்ணுது ஓகேவா அந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. the magnitude of the angular momentum is determined by the quantum numbers L while its direction is given by the magnetic quantum number. L வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மூமெண்ட்டை சொல்கிறாங்க. ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டில் என்ன ஆங்குலர் மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் L. எம்ங்கிறது அதோட டைரக்ஷனை சொல்கிறது தான். ஓகேவா அது என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகேவா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகேவா அப்போ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் சொல்லுது சென்ஸை. அதே மாதிரி எல் அசிமுதல் குவாண்டம் நம்பர் வந்து அதோட ஆங்குலர் மூமெண்ட்டத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. எம்ங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அதை எம்எல்னு சொல்கிறோம். ஓகேவா அது வந்து டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அது என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்ப்போம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எம்எஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க the spin quantum number represent the spin of the electron and is denoted by the letter ms. ஓகே அடுத்து the electron in an atom revolves not only around the nucleus but also spins. இது நியூக்ளியஸை மட்டும் சுற்றி எப்படி நியூக்ளியஸை சுற்றி வரல. ஓகேவா என்ன பண்ணுது ஒரு ஸ்பின்னாக இருக்கு. இட் இஸ் யூஷுவல் டு ரைட் திஸ் as electron spins about its own axis either in a clockwise direction or in anti-clockwise direction. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி ஒரு ஆங்குலர் மூமெண்ட்டத்தில் சுற்றலை அது கிளாக் வைஸாகவும் சுற்றுது ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றுது. எப்படி சார் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க வச்சு போட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா இது வந்து ஒரு நியூக்ளியஸ். ஓகேவா இதை பேஸ் பண்ணி எப்படி சுற்றுது அப்படின்னா ஒன்று இப்படி ஒன்று இந்த டைரக்ஷனில் சுற்றுது. ஓகேவா
அடுத்து இல்லாட்டி இப்படி இந்த டைரக்ஷனில் ரிவர்ஸில் இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா இது கிளாக் வைஸ் பார்த்தது ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா ஓகேவா. இப்போ இங்கே பாருங்க டூ டைரக்ஷன் சுற்றுது. நெக்ஸ்ட்டு the visualization is not true, however the spin is due to be understood, the representing to a property that revolved itself in magnetic field. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது தான் என்ன பண்ணுது, அது என்ன டைரக்ஷனில் சுற்றுது, என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. அப்போ அது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வச்சா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பின்னை சொல்கிறோம். the corresponding to the clockwise and anti-clockwise spinning of the electron, the maximum two values are possible for this quantum number. இங்க பாருங்க, the values of ms is equal to minus half and plus half. இந்த மாதிரி தான் ரொட்டேஷன் ஆகும். ஒன்று clockwise ரொட்டேட் பண்ணும், இல்லாட்டி ஆன்டி clockwise ரொட்டேஷன் பண்ணுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதை பார்த்ததோட எல்லாத்தோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஒரு டேபிள், முக்கியமான டேபிள் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்சி. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷெல். ஷெல் தான் நம்மளுக்கு தெரியும். கே ஷெல் இருக்குது, எல் ஷெல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து எம் ஷெல் இருக்குது, என் ஷெல் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். கே ஷெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, எல் ஷெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா. அதே மாதிரி எம் ஷெல்லுக்கு 3, என் ஷெல்லுக்கு 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஏ ஷெல் ஆர்பிட்டால் 2n² தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா. இப்போ 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கே ஷெல்லோட வேல்யூ 1னா அப்போ 2 × 1² வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2 தான் வரும். அதுக்கப்புறம் 2 × அந்த 2 இங்கே 2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஓகேவா. என்னோட வேல்யூ அப்போ 8 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க 3 இருக்குது. அப்போ 2 × 3² என்ன வரும், நம்மளுக்கு 18 வரும். அப்போ என் ஷெல்லோட வேல்யூ 4. அப்போ 2 × 4² வேல்யூ ஸ்கொயர் = 32 வரும். இப்போ எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 32 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இதில் எண்ணில். ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அந்த 2n² ஃபார்முலா வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ்டாக கவனிங்க, அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ வந்து 0, 1லேருந்து ஆரம்பிக்கும். அதில் வந்து n-1ங்கிற ஃபார்முலா இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறோம், 0 தான். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 1ன்னா 1 - 1 = 0. இங்கே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 0 இருக்குது. ஓகேவா. 0ன்னா 1 - 1 = 0. இங்கே 2 இருக்குது. அப்போ 2 - 1 = 1. ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கே 0. அதே மாதிரி 3க்கு முன்னாடி 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ பார்த்து பாருங்கள் 0வோட வேல்யூ 0 தான். இங்கே 1 - 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0. இங்கே 2 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 2. இந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கிறோம். 4னா 4க்கு முன்னாடி 0, 1, 2, 3, இங்கே 4 இருக்குது, 0. அப்புறம் 2 - 1 1, 3 - 1 2, 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3. அப்போ என்னோட n-1ங்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். 0னா 0 தான், 1 - 1னா 1 0. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது 0க்கு வந்து வேல்யூ இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம், 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2, 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3. இங்கே அதே மாதிரி தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட்டால் 2 × 2l+1. எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஃபார்முலாவில் 0 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போ 2 × 2 × 0 + 1. இந்த ஹோல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், 0 தான். 0 மல்டிபிள் பண்ணால் அப்போ 2 × இங்கே 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இப்போ 0 அப்போ = 2 தான். ஓகேவா. அடுத்து இங்கேயும் 0 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 0 சப்ஸ்டிட் பண்ணால் 2 தான் வரும்.
இங்கே 1 இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஓகே, நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 3. ஓகேவா? 3 2 வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். 0னா 2, 1னா 6, 2னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 4. ஓகேவா? அப்போ 8 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 10 வரும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். 0னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3னா 3 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 14 வரும். ஓகேவா? 3 இன்ட்டு 6 12 ப்ளஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 14 வரும். ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு செல்லில் உள்ள நம்பர்ஸும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m different possible orientation of the orbital. இங்கே தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே நம்ம 0னா அது 0 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்கேயும் 0 தான், 2னா 0 தான். ஓகேவா? அது ஒன்றும் வேல்யூஸ் இல்லை. ஆனால் இங்கே 1 கொடுத்துருக்காங்க. 1 நம்ம பைக்கெல்லாம் பார்த்துருக்கோம்ல, இங்கே பார்த்தோம்ல மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில். என்ன பார்த்தோம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில்? ஓகேவா? எல்லோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா எம்மோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும்? -1 0 + 1. ஸோ அதான் இங்கே பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம முதல்ல சொன்னோம், நல்லா க்ளோஸராக பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ இங்கே பாருங்கள், 1னா எம்மோட வேல்யூ வந்து -1 இருக்கும், 0 இருக்கும், +1 இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 0னா 0, 1னா -1 0 + 1. இங்கே 2 இருக்கு. அப்போ -2 -1 0 +1 +2. இப்போ இந்த என்ஷனில் பாருங்க, 0ஓட வேல்யூ 0, 1னா -1 0 +1, 2னா -2 -1 0 +1 +2, 3னா என்ன வருது? -3 -2 -1 0 +1 +2 +3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த designation of orbitals in a given shell. given shellல பாருங்க, இங்கே 0னா நம்ம என்ன சொல்றோம்? அது 1s. ஓகேவா? 1 அது s ஆர்பிட்டால்னு சொல்றோம். அதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து இங்கேயும் 0 தான், ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? 2sன்னு சொல்றோம். இப்போ sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்து இங்கே 1. ஓகேவா? -1 0 +1 2py. ஓகேவா? 2pக்கு வந்துடும். ஓகேவா? ரெண்டாவது ஆர்பிட்டால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? 1 இருந்துச்சுன்னா அதை 2p அப்படின்னு சொல்லிடுறோம். 2p ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? 2ல p ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, -1னா அது y. ஓகேவா? 0னா z, +1னா அதை xன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே அதே மாதிரி தான் 3s. s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? 3py 3pz 3px. ஓகேவா? -1னா y, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0னா z, +1னா x 2px 3px. அப்போ இங்கே 2 இருக்கு. இங்கே 2னா -2 -1 0 +1 +2. இதை நம்ம என்ன சொல்லிடுறோம்? 3d. ஓகேவா? 3d. ஓகேவா? x2 x2 y2, அப்புறம் 3d yz 3d x2, அப்புறம் 3d xy, அப்புறம் 3d x. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா xz. ஓகேவா? சாரி, xz2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3dxy. ஓகேவா? அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் 0 இருக்கு. இங்கே 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அது என்ன இருக்கும்? 4s s ஆர்பிட்டால் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 4py 4px, சாரி 4pz, இங்கே 4px. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ -2 -1 0 +1 +2. அப்போ 4d x2 y2, அதே மாதிரி 4d xy 4d x2. ஓகே, அப்புறம் இங்கே 4d yz, இங்கே 4d xy. ஓகேவா? இப்படி தான் வரும்.
அடுத்து 3 இருக்கு. அப்போ இங்கே பாருங்க எஃப் ஓகேவா எஃப் ஒய் 3x ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் ஒய் ஸ்கொயர் எஃப் இசட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸு ஓகேவா எஃப் எக்ஸ் இசட் சாரி ஒய் இசட் ஸ்கொயர் ஓகேவா எஃப் எக்ஸ் 3 எக்ஸ் கியூப் வருங்க. அப்புறம் எஃப் எக்ஸ் இசட் ஸ்கொயர் அப்புறம் எஃப் எக்ஸ் ஒய் இசட்டு எஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஒய் ஸ்கொயர் ஓகேவா இது மாதிரி தான் வரும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஓகேவா nth செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப்க்கு வந்துடுறோம். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கீங்க வந்து 14 ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சுன்னா 10 இருக்கும் ஓகேவா 1 இருந்துச்சுன்னா 6 இருக்கும் 0னா 2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்பிட்டாலில் சொல்கிறோம். இதுதான் ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் அப்புறம் 3s 4s அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் 2p ஆர்பிட்டால் அப்புறம் d ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் இங்கே f ஆர்பிட்டால். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் உள்ள சப்செல்லில் உள்ள ஆர்பிட்டால்ஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு அதில் உள்ள அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதும் ஓகே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அதோட ஆங்குலர் மூமெண்டம் என்னங்கிறத சொல்கிறோம் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸோட அப்ளிகேஷன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஓகேவா. இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.